ஞாயிற்றுக்கிழமைனா கறிக்கிழமை தானா? அது மட்டும் இல்லைங்க. இட்லி, ஆட்டுக்கால் பாயாவும் ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். அட்டகாசத்த விட அடிபொலியா இருக்குங்க. அதுக்கு ஆட்டுக்கால வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம், ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 2, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஊற வச்ச கசகசா, 10 முந்திரி எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற ஆட்டுகளோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து, 1 கிளாஸ் தண்ணிய ஊத்தி, மூடிய போட்டு 10 to 12 விசில் வச்சு இறக்கி வச்சுருங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் பொடிச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2 அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன்ல தக்காளி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற ஆட்டுக்கால் எடுத்து அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போடுங்க. நல்ல வாசனை வரும். ரெடியான ஆட்டுக்கால் பாயாவோட 5, 6 இட்லிய வச்சு அது மேல ஆட்டுக்கால் பாயாவ ஊத்தி, ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அற்புதமா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இந்த மாரி டெலிஷியஸ் வீடியோ பார்க்கறதுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.